பகவான் அர்ஜுனனுக்காக கீதோபதேசம் செய்கிறார் யுத்த மத்தியிலே. அதில் முதலாக அவன் பயப்பட்டு யுத்தம் செஞ்சால் திரும்ப செத்து விடுவாளே, நான் என்ன பண்ணுறது, யுத்தம் செய்ய மாட்டேங்கிறான். அப்போ சொல்கிறார் அர்ஜுனர் பார்த்து, உடம்பெல்லாம் அழியக்கூடி தான், என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போகக்கூடி தான், இதுக்கே கவலைப்படுற நீ. அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் யுத்தம் பண்ணு. நீ க்ஷத்ரிய தர்மத்தை கடைப்பிடிக்கணும். க்ஷத்ரியனுடைய தர்மம் யுத்தம் பண்ணுறது தான், அதுலேயும் பின்வாங்காத. ஆத்மா தான் அழியாதது, பாக்கியெல்லாம் அழியக்கூடியது தான் என்றெல்லாம் சொல்லி 2 விஷயமாக அதில் சொல்கிறார். ஒன்று, சந்நியாசம் யார் வாங்கிட்டாலோ, கர்மாக்களெல்லாம் தியாகம் பண்ணிட்டு யார் சந்நியாசம் வாங்கிக்கிறாளோ அது ரொம்ப வசந்துங்கிறார். இன்னொன்று, கர்மாக்களையே பண்ணிகிட்டே இருக்கணும், டிட்டாச்மெண்ட்டாக பண்ணணும். நம்ம அதில் அட்டாச்மெண்ட்டு, ஆசை, அபிமானம், அகங்காரம் எல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது, அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடித்தார். இப்போ அவனுக்கு சந்தேகம் வந்தது. சந்நியாச கர்மயோகச்ச புனர் யோகஞ்ச சம்சசி ஏச்சேவ ஏதையோரேக்கம் தன்மே ப்ரூஹி சுனிச்சிதம். இங்கே 2 கதையும் சொல்கிறேன். இல்லைங்க, சன்னியாசம் கர்மாக்கள்லாம் விட்டு சன்னியாசம் பண்ணுறது நல்லதுங்கிறேன், கர்மாக்களே பண்ணிகிட்டே இரு, டிட்டாச்மெண்ட்டாக இருன்னு சொல்கிறேன். இது 2மே எனக்கு எது ஸ்ரேயசுன்னு தெரியலையே, அது எது ஸ்ரேயஸோ அதை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறான். அப்போ பகவான் சொல்கிறார், சந்நியாச கர்மயோகச்ச நிஸ்ரேயச கராவுபோ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதேன்னு ஆரம்பிக்கிறார். அதாவது தியாகம் பண்ணிவிட்டு, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு, கர்மாக்களெல்லாம் தியாகம் பண்ணிட்டு சந்நியாசம் வாங்கிக்கிறதும் வசந்தது தான். அதேமாதிரி கர்மயோகத்தை பண்ணிகிட்டே இருந்து ஃபலத்தெல்லாம் என்கிட்ட ஒப்பிச்சுட்டு நீ பாட்டுக்கு உன்னுடைய டிட்டாச்மெண்ட்டாக கர்மக்கள் பண்ணிகிட்டே இரு, பலத்தில் ஆசைப்படாமல் இரு. பலம் இருந்தால் தானே ஒரு சொர்க்கமோ நரகமோ பாவமோ புண்ணியமோ வரத்துக்கு பலத்தெல்லாம் என்கிட்ட தியாகம் பண்ணிவிட்டு கர்மா பண்ணிடுன்னு சொன்னார். இப்போ 2 எதை பண்ணுறதுன்னு கேட்டால் 2மே நல்லது தான். ஆனாலும் கூட கர்மயோகத்தை நீ விட்டுட்டு, கர்மாக்களெல்லாம் விட்டுட்டு சந்நியாசம் வாங்கிட்டு ஞான யோகம் போகிறத காட்டிலும், இப்போ நமக்கே தோணும், கர்மாக்களெல்லாம் விட்டுட்டு சந்நியாசம் வாங்கிட்டு ஞான யோகம் போனால் நல்லா தோன்றதே நமக்குன்னு தோணும். ஆனாலும் கூட 2 விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறார் அதில் உள்ளூர. ஒன்று, க்ஷத்ரிய தர்மம், அதனால் கர்மத்தை விடக்கூடாது. அவன் கர்மாக்களே பண்ண வேண்டியது தான். அதே நேரத்தில் பலத்தை தியாகம் பண்ணிட்டான்னா அவனுக்கு புண்ணிய பாவம் வராது. அதனால் வசந்தாங்கிற அந்த அர்த்தத்துலேயும் சந்நியாசங்கிறது மட்டம் இல்லை, சந்நியாசம் வசந்தம் தான், 2ம் நல்லது தான். ஆனாலும் 2ங்களுக்குள்ள பலத்தியாகம் மட்டும் உன்னுடைய கடமை நீ விடாமல் செய்திருக்கே டிட்டாச்மெண்ட்டாக, அதுதான் விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வகையில் ஒரு ஆசிரமத்துக்கும் ஒரு தர்மங்கள் இருக்கான. பிராமணர்லாம் பண்ண வேண்டிய கர்மாக்கள் என்ன? அவன் காத்தால் எழுந்து சந்தியாகம் பண்ணுறது, அக்னிஹோத்திரம் பண்ணுறது, உபாசனம் பண்ணுறது, யாகங்கள் பண்ணுறது, இதெல்லாம் அவனுடைய கடமைகள். அந்த கடமையை நாம் எப்போதும் விடக்கூடாது, அதை விடாமல் பண்ணணும். என்றைக்கு ஒரு ஞானம் அடையணும்னு ஆசை இருக்கோ அன்றைக்கி நீ மந்திரபூர்வமாக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு நீ ஞான யோகத்துக்கு வரணும். அது ஒரு வழி. கர்மயோகம்னா அவாவாக்கு ஏற்பட்ட அந்தந்த கடமைகளை விடக்கூடாது. பிராமணனாக இருக்கட்டும், க்ஷத்திரியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்தந்த கடமைகளை விடக்கூடாது. ஆக க்ஷத்திரியனுக்கு அர்ஜுனன் இருக்கிறதுனால, அவருடைய தர்மம் கடமை காரணத்தினால, ஜனங்களை காப்பாற்றணும், அதுக்காக யுத்தம் பண்ணணும், எல்லாம் பண்ண வேண்டியங்கிறதுனால அந்த கடமையெல்லாம் தவறவே கூடாது. அப்போ புண்ணிய பாப்பங்கள்லாம் வந்துடுமே, அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. அதை கொடுத்தாச்சுன்னா நான் பண்ணிவிடுவேன். அந்த பலத்தெல்லாம் நீயும் உன்னுடைய கடமை செஞ்ச மாதிரி ஆகும், 2மே நன்னா ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதை விசேஷமாக விளக்கி ரொம்ப கர்மயோகத்தினுடைய ஸ்துதியை நன்னா பண்ணால் தான் இவனுக்கு நல்ல வேகம் உற்சாகம் யுத்தம் பண்ண வருவான். இல்லைன்னா இவன் பண்ண மாட்டான். சன்னியாசம் தான் வேணா இங்கே திடீர்னு கிளம்பி போடுவான், பாட்டுக்க யுத்தமே நின்றுடும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவனுடைய தர்மத்தை நன்னா கடைப்பிடித்து யுத்தம் போட்டு ஜெயிச்சு எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி பகவான் சொல்கிறார். நேயஸ நித்திய சந்நியாசி யோனத்வேஷ்டி நகாங்ஷதி நிர்தந்தோகி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே. எப்படின்னா
கர்மயோகியாக இருந்து நித்திய சன்னியாசி ஆகிடுறான். ஏன்னா பலத்தில் ஆசை கிடையாது. சன்னியாசியாக இருந்து எல்லா கர்மத்தியாகம் பண்ணாலும் கூட அவனுக்கு கர்மாக்களை பண்ணணும், அவனு சாப்பிடணும், தூங்கணும், நடக்கணும், போகணும், பேசணும், சில வேலைகள் இருக்கும். அதில் தான் தவறு நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் இந்த கர்மயோகம் பண்ணுற பலத்தெல்லாம் ஈஸ்வரன்கிட்ட கொடுக்கறதுனால இவன் செய்கிற கர்மாக்கள் ஏதாவது தப்பு தவறு நடந்தாலும் கூட அவன்தான் அசல் நித்திய சன்னியாசி. ஏன்னா எல்லாத்தையும் பலத்தெல்லாம் தியாகம் பண்ணிடுறான் இல்லையா, பகவான்கிட்ட கொடுத்துட்றான் இல்லையா. ஆகினால அவன் தான் அசல் நித்திய சன்னியாசி, நேச நித்திய சன்னியாசி. இந்த துவேஷ்டி இந்த காங்ஷதி, அவனுக்கு விருப்பம் கிடையாது, ஆசையும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது, வெய்யவும் மாட்டான், அடிக்கவும் மாட்டான். இது பண்ணாலும் என்னாச்சு, இது பண்ணாலும் பகவான்கிட்ட பண்ணுற மாதிரி ஆகுமே தவிர இன்னொருத்தர் இருக்கான்னு அந்த எண்ணத்தோடு அடிக்கிறது கிடையாது. பகவான் நினைப்பாலேயே எல்லாம் பண்ணுறதுனாலேயே, பகவான்கிட்ட எல்லாம் கொடுத்ததுனாலேயே அவன் என்ன பண்ணாலும் யார்கிட்டையும் துவேஷமும் பண்ண மாட்டான், அவன் ஆசையும் பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். நிர்தந்தோஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே. அதனால் ரெண்டாவது வஸ்து ஒன்று இருக்குது பகவானை தவிரன்னு நினச்சான்னா தானே அவனுக்கு எல்லாமே பகவத் அர்ப்பணமாக பண்ணுறோன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டான்னா ரெண்டாவது வஸ்து இருக்குன்னு தெரியுது அவனுக்கு. அதனால் அவன்தான் எல்லா வித சுகத்துலேருந்தோ துக்கத்துலேருந்தோ எல்லா வித பந்தத்துலேருந்தும் விடுதலை ஆகிறான். ஆகினால அந்தந்த தர்மத்துக்கு ஏற்றவாறு அவன் கர்மாக்களை பண்ணும்பொழுது, காரியங்களை பண்ணும்பொழுது இதெல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறார். இதே மாதிரி தான் ஜனக மகாராஜா வேதாந்தம் உபன்யாசம் பண்ணிகிட்ருக்கார். வேதாந்தத்தை சொல்லும் பொழுது பல மகர்ஷிகள்லாம் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கா. எல்லா மனுஷனும் கேட்டுருக்கும்போது அங்கே ஏதோ ஓடி வரான். உங்கள் அரவணையே எரியுது அப்படின்னா, அங்கே இருக்கவாலாம் ரொம்ப சிரமப்படுறா, அரவணையே எரியுதுன்னா. அவர் சொன்னார், ஆத்மா தான் அழியாது, பாக்கி எந்த வஸ்துவாக இருந்தாலும் அழிய வேண்டிதானே. அதனால் அரமனை இருந்தான்னு மனுஷா போனான்னு ஆத்மா தான் அழியாது, அந்த ஸ்வரூபத்துக்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அவரும் ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவரும் ஒரு ஞானியாகி கர்மயோகத்தை விடாமல் கர்மாக்களை பண்ணிட்டு வேதாந்தம் சொல்லிட்டு உட்காந்துருக்கார். ஒரு பக்கம் ராஜ்யபாரம், ஒரு பக்கம் வேதாந்தம். அப்போ ரெண்டு வேலையானா ஒரே வேலை தான் ரெண்டு கோணத்தில் அவர் பார்க்குறார். அதாவது எங்கே ராஜ்யபாரம் பண்ணமோ அங்கே டிட்டாச்மெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கார், பலத்தெல்லாம் ஈஸ்வரன்கிட்ட கொடுத்துட்டோம். எங்கே வேதாந்தம் சொல்கிறோம் அங்கேயும் ஈஸ்வரன் நினைப்பு இருக்குது, ஆனால் பலத்தியாகலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஜனக மகாராஜா சொல்லும் பொழுது கூட மிथिलायां தக்தாயாம் நமே தக்ததினா, மிதிலையே எரிஞ்சு போனாலும் எனக்கு ஒன்றும் எரிச்சல் கிடையாது, நான் எப்போதும் போல் அப்படியே தான் இருக்கேன், ஆத்மஸ்வரூபத்தோடு நித்தியமாக தான் இருக்கேங்கிறார். அதனால் அரசர்களுடைய கடமை என்னென்னா தன்னுடைய ராஜ்யத்தையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் பலத்தெல்லாம் ஈஸ்வரன்கிட்ட கொடுத்துட்டு டிட்டாச்மெண்ட்டாக இருந்து வேலை செய்யணும். அதுதான் முக்கியமானது. சன்னியாசியில் இப்படி உட்கார முடியாது. அவன் எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்ணானே தவிர இந்த மாதிரி சுகதுக்கம் ஏதாவது வந்துடுத்துனா அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் உணர்வு வரும். ஏன்னா இயற்கை உடம்பு இருக்கிறதால இயற்கையில் ஏதாவது சேர்ந்தால் அவனுக்கு சிரமப்படும். அதெல்லாம் இல்லாமல் கடமைகளை செய்கிறது தான் ரொம்ப உத்தமங்கிறத ஜனக மகாராஜா எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் கர்மயோகம் சிஷ்யத்தை கர்மயோகா, அவன் தான் நித்தியமான சந்நியாசி அப்படிங்கிறார். சாங்கியோகோ பிரதக் பாலாக பிரவதந்தின பண்டிதாக ஏகமப்பியாஸ்தே சம்யக் உபயோர் விந்ததே பலம். ஞானயோகமாகட்டும் கர்மயோகமாகட்டும் ரெண்டும் வெவ்வேறேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சில பேர்லாம் அறியாதவாள்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் எந்த அறியாதவா பேசினாலும் அவள் விஷயம் தெரியாதவாளே தவிர நிஜமாக பார்த்தால் ரெண்டு நாளையும் வரக்கூடிய பலம் ஒன்றே ஒன்று தான். ஆனாலும் அதை காட்டிலும் விசேஷமானது கர்மயோகம். விசேஷமானது உண்டு, அதை நான் விசேஷமாக சொல்கிறேன். நீ அந்த கர்மயோக பிரகாரம் காரியங்கள்லாம் செய்யி பலத்தெல்லாம் என்கிட்ட ஒப்பிச்சிரு, டிட்டாச்மெண்ட்டாக எல்லாம் பண்ணுன்னு யாராவது சில பேர் கூட பண்டிதாவளோ மற்றவாளோ கூட விவாதத்தில் விசாரத்தில் என்ன இப்படி சொல்கிறாரு ஒரு பாடு கிருஷ்ண பரமாத்மா, இனிமேல் கர்மானுஷ்டானமே போயிடும் போல் இருக்கேன், கர்மாவே ஒருத்தன் பண்ண மாட்டான் போல் இருக்கேன், அதனால் இது வேறு அது வேறு பிரித்து பேசுகிறாளாம். பிரித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் என்ன பலன் வருமோ அதற்கு மேலே இதுக்கு அதிக பலன் வரும். அதனால் அதையும் பண்ணலாம், இதையும் விடாது பண்ணலாம் அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார்.
यत् साङ्ख्ये प्राप्यते स्थानं तद् योगैरपि गम्यते ஏகம் சாங்கியஞ்ச யோகச்ச எஃப் பஷ்யதி சபஷ்யதி. சந்நியாச யோகத்தினால் என்னென்ன பண்ணி பலன்லாம் வருமோ அதெல்லாம் இந்த கர்மயோகத்திலையும் கூட வரும். அதனால் ஒரு நாள் கூட சாங்கியோகத்தில் வர்றது வேறு பலன், கர்மயோகத்தில் வர்றது வேறு பலன் என்றெல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது பண்ணிதான் அவளுடைய வித்வத்தினுடைய பெருமையினாலும் சொல்லிக்கலாமே தவிர நான் அவ்வளோ படித்தேன் இவ்வளோ படித்தேங்கிறதுனால இந்த சாங்கியோகத்தை விசேஷமாக சொல்லலாமே தவிர நிஜமாக ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே பலன்தான். அதனால் பலத்தில் தாரதமியம் இல்லை, காரியத்தில் தாரதமியம். அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டோம் பாட்டு முன்னே உட்காந்துருப்பான், சன்னியாசியாக இருக்கும். ஆனால் உடம்பு இருக்கும், சாப்பிடணும், அதுக்கு ஒரு வேலையெல்லாம் கர்மம் அவனுக்கு இருக்குது. அதை போய் பகவதர்ப்பணம் பண்ண முடியாது. இங்கே எப்படின்னா எதை பண்ணாலுமே எல்லாம் பகவதர்ப்பணம். சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து எந்த வேலை பண்ணாலும் எல்லாமே பகவதர்ப்பணம் பண்ணுறதுனால இவனுக்கு எதுவுமே விட்டுதலே இருக்கவே இருக்காது. அதனால் சாங்கிய யோகத்தினாலேயும் கர்மயோகத்தினாலும் அவங்களுடைய பலன் ஒன்றே ஒன்று தான். விசேஷ பலன் ஒன்றும் தனியாக பிரித்து தெரிஞ்சு கொள்ள முடியாது. பலன் இருந்தால்னா தனித்தனி தெரிஞ்சு கொள்ள, ரெண்டு பேருக்கு ஒரே பலனாக இருக்கும்போது எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்? அதனால் ஒரே பலன் தான் எல்லாத்துக்கும். சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கம் ஆப்தும் அயோகதா யோகயுக்தோ முனிர் பிரம்மன் அச்சிரேனாதி கச்சதி. சந்நியாசம் ஆகிட்டோம் எப்படின்னா உடம்பெல்லாம் இருக்கிறனால அவன் ஜுரம் வரலாம், வியாதி வரலாம், எல்லாம் வரலாம். ஒரு நாள் அவன் செத்து போடுவான். அதனால் அவனுடைய பலத்தை பற்றி நம்ம தீர்மானமாக சொல்ல முடியாது. அவனுக்கும் துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் உண்டு. ஏன்னா கர்மாக்களை தியாகம் பண்ணாலும் கூட உடம்புன்னு ஒன்று இருக்கிறதுனால உடம்புனால் வரக்கூடிய சுக துக்கங்கள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு. கர்மாக்களை தியாகம் பண்ணால் பிராரப்தம் ஆகாமி சஞ்சிதம் இதெல்லாம் போயிடுதே தவிர பிராரப்தம் மாத்திரம் மிஞ்சி இருக்குது, சஞ்சிதம் போயிடுத்து. ஆகாமி வரப்போகிறது கிடையாது சன்னியாசம் ஆகிட்டதுனால. பிராரப்தம் மாத்திரம் இந்த சரீரம் ஆரம்பிக்கிறதுலேருந்தே வந்ததுனால, ஞான அடையிறதுக்கு முன்னாடியிலேருந்தே பிறப்பிலேருந்தே சரீரம் வந்ததுனால, அந்த சரீரத்தினால பிராரப்தம் இருக்கிறதுனால அந்த பிராரப்த கர்மாவினால ஏதாவது சுக துக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கிடையாதுன்னு சொல்ல முடியாது, துக்கங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கர்மயோகம் பண்ணான்னா எந்த வித சுக துக்கம் ஒட்டாது, எல்லாமும் பலத்தியாகம் பண்ணிட்டதுனால அவ்வளோ விசேஷமானது. தியாகத்தை காட்டிலும் கர்ம யோகம் ரொம்ப விசேஷமானது. அச்சிரேன அதிகச்சதி. அந்த பலத்தெல்லாம் நன்னா ஞான பலத்தை பகவான் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுக்கூடிய ஞான பலத்தை சுலபமாக அறிஞ்சுக்கிட்டு அதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் ஆனந்தமாக சந்தோஷமாக சௌக்கியமாக அவன் வேலையை பண்ணிகிட்டே இருப்பான். யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னப்பி நலிப்பேதே. இந்த கர்மயோகத்தில் வந்தவன் எப்படி இருக்கான்னா அவனுக்கு முதல்ல மனசில் அழுக்கு இருக்காது. ஏன்? எல்லாத்தையும் பகவன்கிட்ட கொடுத்ததுனால மனசில் அழுக்கு இருக்க முடியாது. எதை செஞ்சாலும் பகவதர்ப்பணம் 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 பண்ணுறான். பகவான்கிட்ட அழுக்கு உண்டோ? அங்கே போய் இதை கொடுத்தாச்சுன்னா எப்படி அழுக்கு வரும்? அதனால் சமுத்திரத்தில் தண்ணியில் போய் நந்தி ஜலம் சேர்ந்த பிற்பாடு அதுவும் சமுத்திர ஜலமாக இருக்குமே தவிர நந்தி ஜலமாக இருக்க முடியாது. அதுபோல் பகவான்கிட்ட சேர்ந்த பிற்பாடு மனசு கினசு புத்தி கித்தி எல்லாம் சேர்ந்து பலத்தை உள்பட கொடுத்ததுனால இவங்ககிட்ட என்ன வர முடியும்? ஒன்றும் வர முடியாது. அதனால் சுத்தாத்மாவாக ஆகிடுறான் அவன். விசுத்தாத்மா ஜிதேந்திரியா. எந்த இந்திரியங்களும் அவனுக்கு கட்டுப்படாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஏன்? எல்லாம் பகவதர்ப்பணம் பகவதர்ப்பணம் பகவதர்ப்பணம். அதனால் கட்டுப்பாடு எல்லாம் இந்திரிய அடக்கத்துலேருந்து ஆரம்பித்தா எல்லாமே அவனுக்கு ஒத்துப்படும். சர்வபூதாத்மா பூதாத்மா. அது மாத்திரம் இல்லை, எத்தனை மனுஷாலை பார்த்தாலும் எத்தனை உயிரினங்களை பார்த்தாலும் இந்த ஆத்மா தான் இத்தனை நிலையிலையும் ஊடுருவி நின்று எல்லாம் இருக்கிறதுன்னு நினைப்பான். அதனால் கர்மயோகத்தை சேர்ந்தவன் எல்லாம் பகவதர்ப்பணம் பண்ணுறதுனால அவனுக்கு ரெண்டாவது வஸ்து ரெண்டுமே தெரியாது. எல்லாத்துலேயும் ஊடுருவி பகவான் இருக்கார்னு அந்த எண்ணம் வரதுனால யார் மேலேயும் துவேஷமோ கோபமோ ஒன்றும் தெரியாது. ஏன்னா அத்தனை ரூபம் அவர் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுன்றான் இல்லையா? அதனால் எப்படி எலக்ட்ரிசிட்டி ஒயரானது எல்லா இடத்துலையும் போய் மைக்கு லைட்டு ஃபேனு ரேடியோ எல்லாத்துலேயும் போயிருக்குங்கிறதுனால எங்கே நிறைஞ்சு இருக்கோ அங்கெல்லாம் சுவிட்ச் போட்டால் வரும். அந்த மாதிரி சர்வாந்தர்யாமி போல் இவர் எல்லா இடத்தையும் ஊடுருவி இருக்கார். அந்த ஊடுருவி இருக்கிறதுனால தான் இந்த ஏங்கிறது, இல்லைன்னா ஏங்க முடியாது. எல்லா இடத்துலையும் எப்படி உயரானது சக்தியானது அது அதில் போய் சேர்ந்துக்கிறதுனால தான் பேசுகிறதோ காற்று விடுறதோ ரேடியோ சப்தம் போடுறதோ டிவி பார்க்க முடியுறதோ இது எல்லாத்துக்கும் எப்படி அது ஊடுருவி இருக்கிறதோ அதுபோல் பரமாத்மா
எல்லா வஸ்துக்கள்லையும் எல்லா பூதங்களையும் சர்வ வியாபகமானதுனால தான் இவனுக்கு எல்லா ஆத்மாவும் எத்தனை உயிரினங்களை பார்த்தாலும் அவன்தான் பரமாத்மா அவன்தான் பரமாத்மா அவன்தான் பரமாத்மான்னு தோணுமே தவிர ரெண்டாவது வஸ்துவே தோணவே தோணாதவனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வரும். ஆகினாலே இவன் எவ்வளோ வேலை செஞ்சாலும் குர்வன்னப்பி நலிப்பதே. ஏன்னா இவன் தனக்காக ஒன்றும் செஞ்சுக்கலையே, தான் ஒரு அகங்காரம் இருந்து நான் ஒரு அகங்காரம் செஞ்சாலுன்னா அந்த பந்தங்கள்லாம் வரும், சுகங்கள்லாம் வரும், கஷ்டங்கள்லாம் வரும். தானும் ஒன்றும் செய்யவே இல்லையே. எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் 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 செய்யும்பொழுது எல்லா பலனுமே ஈஸ்வரன்கிட்ட போயிடும். அதனால் சுகமோ துக்கமோ பாவமோ புண்ணியமோ வாழ்ந்து இவனுக்கு கிடையாது. குர்வன்னப்பி நலிப்பதே. எத்தனை வேலை பண்ணிருந்தாலும் அது ஒன்றும் ஒட்டாது. இதே சன்னியாசியாக இருந்தான்னு வச்சுக்கலாம், அவன் இதே வேலையை பண்ணினாலும் அவன் பரமாத்மா தான் எல்லான்னு நினைக்கிற அளவுக்கு அவனுடைய மனசு வந்தாலும் துத்திய வஸ்து அவனுக்கு தென்படும். இவனுக்கு துத்திய வஸ்துவே தென்படவே, ரெண்டாவது வஸ்துவே தென்படாது. எல்லாமே ஈஸ்வரனாக பார்ப்பான். அவர் துத்திய வஸ்துவில் இருந்து தான் சாப்பிட்டு தூங்கு வெளியில் போகிறது எல்லாம் அதெல்லாம் வரும். அந்தமாரி இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால தான் குர்வன்னப்பி நலிப்பதே. எத்தனை வேலை செஞ்சாலும் ஒன்று கூட இவங்கள்ட்ட ஒட்டவே ஒட்டாது, அவங்கள்ட்டையும் ஒட்டாது. ஆனால் அவனுக்கு ரெண்டாவது வஸ்து தெரியும், இவனுக்கு ரெண்டாவது வஸ்து கூட தெரியாது. எல்லாமே பூதாத்மா ஆகிடும். அப்படி ஆகும்போது என்னாகும், புண்ணியமோ பாவமோ சுகமோ துக்கமோ ஒன்று இவனை ஒட்டவே ஒட்டாது. குர்வன்னப்பி நலிப்பதே. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ முன்னேற்ற தத்துவத்து பஷ்யன் சிருஷ்டன் ஸ்வசன் கிருஷ்ணன்னு தன்னு அச்சசன்னு அபியதான்னு. இவன் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, தூங்கட்டும் சாப்பிடட்டும் தூங்கட்டும் நடந்து போகட்டும் மூந்து பார்க்கட்டும், என்ன வேலை பண்ணினாலும் ஒன்றுமே அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. நைவ கிஞ்சித் கரோமீதி. இவன் எதை பண்ணினாலும் அது ஒன்றும் பண்ணினதாகவே ஆகவே ஆகாது. ஏன்? பூதாத்மா எல்லாத்துலேயும் ஒரே சுரூபந்தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு பாடு. இவன் எவ்வளோ வேலை பண்ணா என்ன, அத்தனை பூதங்களையும் சேர்ந்து அதில் அந்தரியாமையாக இருக்கிறதுனால அதுக்கு பண்ண மாரி தான் ஆகுமே தவிர இவன் துத்திய வஸ்து வச்சு பண்ணுற மாதிரி ஆகவே ஆகாது. ரெண்டாவது வஸ்து இருக்குதா அவனுக்கு தெரியவே தெரியாது. அதனால் ஒரே ஆத்மஸ்வரூபந்தான் நித்தியமானது, பாக்கியெல்லாம் அநித்தியமானது. அந்த அநித்திய வஸ்துக்களாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஊடுருவி நிற்கிறது. எல்லாத்துலேயும் ஆத்மா தான் இருக்கான்னு கர்மயோகி பார்ப்பான். அதனால் அவனுக்கு ஒரே வஸ்து ரெண்டாவது வஸ்து அவனுக்கு தெரியாது. எத்தனை இருந்தால் கூட அநித்திய வஸ்து இருந்தால் கூட அநித்திய வஸ்துக்குள்ளேயும் இருப்பது எது, இந்த ஆத்மா தான் ஊடுருவி நிற்கிறதுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அவனுக்கு எந்த விதமான வேலை செஞ்சாலும் வேலை செய்யாத மாதிரியே இருப்பான். வேலை செஞ்சால் ஒரு பலன் வேணும். நமந்தோபி பிரவர்த்தது. ஒரு வேலைக்கு ஒரு பலம் இல்லைன்னா ஒருத்தரோட செய்ய மாட்டான். ஏதாவது வேலை செஞ்சால் நமக்கு ஏதாவது பலம் கிடைக்குமான்றது தான் வேலை செய்வான். கூலிக்காரனாகட்டும் ஃபேக்ட்ரி வச்சுருவனாகட்டும் யாராக இருந்தாலும் நமக்கு ஏதாவது பலம் கிடைக்குமானா அதில் பணத்தை போட்டு வேலை பண்ணி எல்லாம் பண்ணுவான். இவனுக்கு அப்படி கிடையாது. இவனுக்கு அது மாதிரியே எண்ணமே இல்லாததுனால, ரெண்டாவது வஸ்து இல்லாததுனால, சர்வபூத ஸ்வரூபமாக எல்லா வஸ்துவையும் பார்க்குறதுனால இவன் எந்த வேலை செஞ்சாலும் எல்லாம் ஈஸ்வரார்ப்பணமாக போகிறதுனால ஈஸ்வர ஸ்வரூபம் ரெண்டாவது வஸ்து இல்லாததுனால அவனுக்கு எந்த விதமான தோஷமும் ஒட்டவே ஒட்டாது.